அந்த ஒரு பையன் பாட்டு பாடி போனார் இந்தியாவுக்கு. அவுட்டாப்பா உங்களை தேடி தான் நாங்கள் வந்தோம். இது என்ன வீட்டுன்னு ஒரு ரூமா இல்லை இதுதான் வீடா? இதுதான் வீடு. வீட்டு அசானிய மாதிரி அதை விட சிறப்பாகவே கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் எப்படி கடவுள். அது வந்து மகன் சொல்லியிருந்தார் எஸ்பிபியை தான் நான் அப்பான்ட்டு சொல்கிறேன்னு சொல்லி வந்து பாட போனோம்னா தெரியுமே. நாங்கள் பொடியும் அண்ணா வைக்கிறது சாப்பிட்ற எல்லாமே இங்கே தான். சின்ன டிவி இதுகள் இருக்குது. இப்போ அண்ணா வந்து டெடானு அம்மா மட்டும்தான் அம்மா கூப்பிடுவாங்க, என்ன அப்பான்னு கூப்பிட்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு. இதில் டிவி இங்கே பண்ணி சமைக்கிறதுமே இங்கே தான். பக்கத்தில் கிச்சனும் இருக்குது. அதோட ரூம் உடுப்புகள் மற்ற புத்தாங்கொப்பி எல்லாமே ஒரே இடத்தான் இருக்குது. இதில் சொல்லுங்கள் சார், 4 மாதம் காசு கேட்காதீங்கடா. இது இவதான் இவ்வளோ தான் இந்த வீடு. 4 பேர் தங்கக்கூடிய ஒரு வீடு. இந்த 10க்கு 10 அறை தான். நீலா நீலா அல்ல வந்து இந்திரஜிதர்களுடைய வீட்டையும் போய் பார்த்தா இந்த வீட்டுக்காரையும் போய் கதைச்சு ரூம் நினைக்காங்க. நம்பர் நினைக்காங்க. ஒரு ஆண்டு வீட்டு நம்பர் தான் இது. எங்கிட்ட சொல்லல தெரியாது. போன தெரியாதா? தெரியாது. வீட்டுக்கெல்லாம் என்ன நடந்தது? எல்லாரும் 10 அடி 10 அடி அப்படி தான் இருக்கிறீங்க. ஆமாம், வீடு வந்து ஸ்கிரிப்டில் போச்சு. எப்போ நடந்தது? ஏதாவது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அம்மாவுக்கு உங்களை 2 பேத்துக்கும். சீக்கிரம் இல்லாத பாடி மெடல் வாங்கிட்டேன், அந்த உள்ளுக்கு போயிருக்கேன், பாருங்க நேரம் இருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. மேலும் ஒரு காணொலி சந்தேக மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜே.கே. ரவி. என்ன தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஹூவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் பண்டாரவளை என்ற இடத்துலேருந்து பஸ் எடுத்து நாங்கள் வந்திருந்தோம் பூனாகலை. அதாவது பாருங்க, பூனாகலை என்ற ஒரு இடம். ஏன் இந்த இடத்த வந்திருக்கிறோம்னா வந்து உங்களுக்கு அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், சீத்தமிழுக்கு இலங்கையிலிருந்து 2 பேர் தெரிவார்கள். அதில் ஒருவர் வந்து மலையகத்தை சார்ந்த ஒருவர். அதாவது வந்து மலையகத்தில் இந்த பூனாகலையில் வந்து இந்திரஜிதர்களுடைய வீட்டையும் போய் பார்த்தா இந்த வீட்டுக்காரையும் போய் கதைச்சு எவ்வாறு இருக்கணும் என்றதெல்லாம் வந்து கேட்டறிய தான் வந்திருக்கிறோம். எவ்வாறு இதுக்கு இந்த காணொலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் சம்பந்தமாக அவர்களோட ஊர் சார்ந்த விடயங்களும் அவருடைய வீடு பாடத்தினர் சார்ந்த விடயங்களுமாக தான் இருக்க போது. இந்த தளத்துக்கு புது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வெல்கான பற்றி காணொலி நண்படுத்த போயிருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பூனாகலையா நீங்க? இங்கயா? அந்த ஒரு பையன் பாட்டு பாடி போனார் இந்தியாவுக்கு. அவுட்டாப்பா உங்களை தேடி தான் நாங்க வந்தோம். அப்படியா? காலையில் எடுத்தோம். காலை வேலைக்கு போயிட்டு அங்கே ஊருக்கு போயிட்டு ஊரில் வேலை செஞ்சு பஸ் நடந்து வந்து 12 மணிக்கு பஸ் ஒன்று 12:10க்கு. இதுலையா? இதில் அங்கே இல்லை, அங்கே போகணும். பஸ் போகணும் கொஸ்டின் அந்த சடங்கு போயிட்டு முடிச்சோம். அது முடிச்ச அப்புறம் எத்தனை மணிக்கு அடுத்த பேருந்து இருக்கு? 3:30 மணிக்கு பஸ்ஸுக்கு. அதுக்கு அப்போ உங்களை விட்டு சாப்பிடுவோம் வந்தால் நீங்கள் இப்படி விட்டு போகிறீங்க. என்ன மாதிரி ஆள் முந்தியில் நல்லா பாடுவாரா வீட்டில்? உங்களோட மகன்? அப்போ எப்போ சொல்லிட்டா போனார் சொல்லாமல் போனவரா? எங்கிட்ட சொல்லல தெரியாது. போன தெரியாதா? தெரியாது, நான் சொன்ன விஷயமா பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு அவர் அங்கே நிற்கிற ஆளுண்டு? தெரியும். நாங்கள் 4ஆம் மாதம் ஆரம்பத்துக்கு தான் தெரியும். போய் தரேன். ஆமாம் கொழும்புல தான் ஆள் வேலை செஞ்சாரு. கொழும்பு போனதில்லை. சரி. அப்போ அங்கே இருந்து தான் அப்படியே ஆள் போயிருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் சொல்ல? அப்பா நான் இந்த பக்கம் போகிறேன் அங்கே போகிறேன் இல்லை ஒன்றும் சொல்ல, காசு மட்டும் தரலன்னு சொன்னார். 4 மாதம் காசு கேட்காதீங்கடா, ஒரு வேலை செய்ய போகிறேன், காசு கேட்காதீங்க, அது மட்டும் தான் சொன்னார். அப்போ அந்த காசு இது பண்ணி தான் போயிருக்காரு. ஆளை அனுப்பியிருக்கிறீங்க? ஆமாம், நான் அனுப்பல, அவர் போயிருக்காரு. ஆள் சின்னலாம் நல்லா படிப்பாரா? பாட்டெல்லாம் செய்வார். அதெல்லாம் அதில் பிரச்சனை, பாட்டு பாடுறது தான் அதுதான் மெயின். சரி, சொல்லாமல் கொள்ளாம போன பிறகு அவரை நீங்கள் அவங்க போட்டார் அப்படின்றத எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க? நான் தெரிஞ்சுதான் அப்போ அங்கேருந்து எனக்கு அப்போ தெரியாது. பேசுவார், டெய்லி பேசுவார், ஃபோன் பண்ணி. டெய்லி போயிட்டு டெய்லி பேசுவார், இல்லை ஃபோன் பண்ணி பேசுவார். அப்போ கூட கண்டுபிடிக்கலையா ஆள் இங்கே இல்லை அங்கே நிற்கிறாரு? இல்லை வேலைன்னு சொல்லுவார், வேலைடா அப்படிம்பாரு. அவளுக்கு அப்போ நானும் போய் பார்க்கல, பெருசாக தேடி பார்க்கல. நீ அதை எங்கே இருக்காருன்னு தேடி பார்க்கல. வேலைக்கு போயிருக்காரு, வேலை செய்வாருன்னு தெரியும் எனக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் பிரச்சனை தான் சொல்லலாம். அப்போ அதனால நான் அதை பெருசாக தேடலை. இப்போ 4 மாதம் காசு கேட்காதீங்கன்னு சொன்னார், சம்பளம் கேட்காதீங்க அப்படின்னு. நான் என்ன விஷயம் கேட்கல, எதுக்காக என்ன கதைன்னு ஒன்றும் கேட்கல. அப்போ எந்த காசு வச்சு தான் போயிருக்காரு. அப்புறம் எனக்கு போனது வரைக்கும் நான் போயிட்டு ஒரு 4ஆவது மாதம் ஆரம்பத்துக்கு எனக்கு தெரியும் அங்கே போனதாக. நிகழ்ச்சி பார்த்தா அப்புறம் தெரியுமா? இல்லை நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு வாரத்துக்கு முதல்ல இருக்கு. மனது பிடிச்சாச்சு மனங்க நிற்கிறேன். வீட்டுக்கெல்லாம் என்ன நடந்தது? எல்லாரும் 10 அடி 10 அடி அப்படி தான் இருக்கிறீங்க. ஆமாம், வீடு வந்து ஸ்கிரிப்டில் போச்சு. வீடு எப்போ நடந்துக்குது? போன வருஷம் 2023 3ஆவது மாதம் 19. அது பிறகு திருத்தி ஒன்றுமே தர இல்லையா? இல்லை, ஒன்றும் தரல. அது பிறகு கூட அந்த உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அவங்க வந்து எல்லாம் தோட்டம் வேணும் உங்களுக்கு தந்துருக்கு அந்த அதில் பிரிங்க. ஆமாம், இது வந்து அந்த கேம்ப் வாங்கிக்கணும். கேம்ப் அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அதான் அனர்த்தமானாக்கா அவங்க வந்து அங்கே தான் இருக்கணும்.
திருப்பி கட்டி தரும் ஆமா ஆமா மீடியபத்த செழிப்பு என்ன கேள்விப்பட்டீங்களா? அவங்களுக்காக தயாரிக்கப்பட்டதான் இது. இது அதெல்லாம் அப்புறம் இருந்தபடியா உங்களுக்கு அது பயன்படுத்தக்கூடிய. ஆமா 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 ஆமா. வீட்டுல எத்தனை பேர் இந்திரஜித்துக்கு? நாங்க எல்லாமே மொத்தமே 6 பேர். வீட்டுல அவங்க வந்து கொழும்புல வேலை செய்வாங்க, பணி பண்ணிருக்காங்க வீட்டுல. வீட்டுக்காரி? ஆமா ஆமா ஆமா, கொழும்புல வேலை. மற்றது மகன் ஒருத்தர் இருக்காரு, பஸ்ல வேலை, பெரிய மகன் மூத்தவர், பிரைவேட் பஸ்ல வேலை. கொழும்புல இங்கயா? இல்ல இந்த ரோட்ல நாங்களாம் பண்டகம்ல வேலை. இன்னைக்கு வேலை 4 வேலைக்கு போயிட்டாரு வேலை. மற்றவங்க வந்து ஒருத்தர் கடிச்சு படிக்கிறாரு, மற்றவர் ஒருத்தர். நீங்க என்ன வேலைக்கு போறது? நாங்க தேயிலை வேலை. அந்த விலையெல்லாம் சம்பளம் எல்லாம் கூட்டணும்னு சொன்னா தந்துட்டாங்களா கூட்டி? இல்ல சம்பளம் தரல, சம்பளம் அதே 1000 ரூபாய் இப்போதைக்கு இருக்கு. அந்த 1700 எல்லாம் சொன்னாங்க, அந்த சொல்லியிருக்காங்க. இன்னும் அது சம்பந்தமா ஒரு முடிவும் வரல, சம்பளத்தை கூட்டி போடல. இப்பயும் 1000 தான். 1000 வேலை செய்யும். அந்த பத்தடி வீட்டுல எப்படி வாழ்றீங்க? என்ன செய்ய, என்ன செய்யறது இருக்கிற மாதிரி. அதை விட்டாலும் ஒரு இடம் ஒண்ணு இல்லை இருக்கிறது எனக்கு. சரி, அந்த கட்ட இருந்து மகன் போனது இப்ப எப்படி இருக்கு? மகன் சந்தோஷம், பிரச்சனை இல்லை. இந்தியா போறீங்க? போவோம், கிட்டத்துல போவோம். மகன் சொன்ன போவோம்னு சொன்னாரு. மகன் அங்க போயிட்டு தான், அங்க போயிட்டு எனக்கு நிகழ்ச்சியை பார்க்கலன்னு சொன்னாரு. டேடா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அம்மாவுக்கு உங்க 2 பேருக்கும். சீக்கிரம் இல்லாத பாடி மெடல் வாங்கிட்டேன், அந்த உள்ளுக்கு போயிருக்கேன், பாருங்க நேரம் இருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் தெரியும். இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். கட்டாயம் கட்டாயம். உங்களோட தலைமுறைலாம் கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்து முதல் வந்துருந்தீங்க? உங்களோட அப்பாவே எல்லாருமே இங்க தோட்ட வேலைக்கு இங்கே தான். நாங்க பூர்வீகம் இங்கே தான் பிறந்து வளர்ந்து, அறிவு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான். நாங்க எனக்கு 46 வயசு ஆகுது. நாங்க இங்கே தான் இருக்கோம். ஒரு நாள் வாழ்க்கை அப்படி சோமா போகுதா? இந்த ஊர் நம்ம ஊர்ல ஊரம் தான், அந்த பார்க்க விளங்கும், கொஞ்சம் விளங்கும். நாங்க கொஞ்சம் இடிஞ்சிருக்கு பாருங்க, விளங்குது. அதுல இருந்து அப்புறம் உங்களுக்கு குழந்தையில எடுத்துக்கணும் தான். பனியை வந்துருக்கு பழக்கம், அதுல பல்ல வந்துருக்குது. அதுதான் நம்ம ஊரு. இது அதுதான் நம்ம ஊர். இப்போ இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் அங்கிட்டு நம்ம ஊர் இருக்கு. ஒரு நாள் வாழ்க்கையே அப்படி சோமா போகுதா, சந்தோஷமா போகுதா, அல்லது சிக்கலா? பரவாயில்ல, மாய்க்கொண்டு போகிறேன். என்ன செய்யணும், 3 பேரும் 4 உழைக்கிறபடியா மிச்சக்கலை பார்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை 3 பேர் உழைக்கிறாங்க. அப்பாவோடத்துல அம்மாவோடத்துல மகன் இன்னும் ஒரு இடத்துல. அதுதான் நிம்மதி இல்லாத அர்த்தம் வாழ்க்கை, வேற ஒண்ணு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. வந்து இந்திரஜித் அங்க இந்தியாவுக்கு போறதுக்கு முதல்ல இப்ப கண்ணதாசனையாக என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரே மாதிரி அதே மாதிரி இல்லை. இப்போ சொன்னவருக்கு சந்தோஷமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. மகன் இருக்காரு, மகன் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஊர்ல இருக்கிறாங்களா என்ன சொல்றாங்க? பரவாயில்ல, அவரெல்லாம் முடியும் தானே, முடியும், செய்ய முடியும், பாடுறாரு. அதனால அதுக்கார ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, மகிழ்ச்சியா இருக்கும். 4 பேர் மதிப்பாங்க. நீங்க அந்த பார்த்த அந்த நேரம் உங்களோட மகனை தொலைக்காட்சியில பாத்தீங்களா? அவர் சொன்னதுக்கு பார்த்தேன். என்ன இருந்துச்சு? எங்க விளம்பரத்துல பார்த்தேன். இப்போ போனாங்க, இங்கே போனுச்சு. இப்போ அதை வச்சு போய் நான் போய் ஒரு இடத்துல போய் பார்த்தேன், ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன். உங்களை விட தொலைக்காட்சியே இல்லை? இல்லை, இங்கே நாங்கள் இதில் தான் கேம்ப்ல இருக்காங்க. இங்கே ஒன்றும் இல்லை, இதில் டிவி ஒன்று இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு செட்டில் இது இல்லை. அது இல்லை, ஒரு இடத்துல போய் தான் வேறு இடத்துல பார்க்கணும், இல்லாட்டி பார்த்தா ஃபோனில் பார்க்கணும். ஒரு இடத்துல போய் தான் பார்த்தீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு இடத்துல போய் பார்த்தோம். சரி சரி சரி. ஃப்ரெண்ட் இடத்துல போய் பார்த்தோம். நீங்கள் போகிறதுக்கு வந்துடுது? போயிட்டு தான் நேட்டாக போயிட்டு வரும். அம்மா எல்லாமே என்ன கொழும்புலேருந்து பார்க்கல? என்ன அம்மா கொழும்புல பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, எல்லாம் அழுதாங்க. பார்த்துட்டு அழுகுறாங்க எல்லாருமே, ஒன்றும் பேசலை யாருமே, வார்த்தை வரல, எல்லாம் அழுகுறாங்க. பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்வீங்க? நானும் பார்த்துட்டு அது அழுகுறேன். இல்லை சந்தோஷமான விஷயத்தில் அழுகுறீங்க? இல்லை, அது ஆனந்த கண்ணீரா. அண்ணன் வேறு தம்பி மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க? அண்ணா பார்த்து பிரச்சனை, அண்ணா பிரச்சனை தான். சந்தோஷம் இல்லை, ஒரு இடத்துக்கு போயிடமே நாங்கள். என்ன மாதிரி இப்போ பூனாக்களை இருக்குது? பொசுக்கணும் அப்படியே சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் இருக்கிற அந்த அந்த இடத்துல வந்து எத்தனை குடும்பம் இருக்கணும்? இப்போ அங்கே இருக்க வந்து ஒரு எல்லாமே பாதிக்கப்பட்ட வந்து ஒரு 50-60 குடும்பம். இப்போ அங்கே இருக்கிறது ஒரு 25 குடும்பம். 25 குடும்பம் தான் இருக்கணும். அவ்வளோ 20 குடும்பம் தான் இருக்குது. அது எல்லாமே இப்போ இருப்பினம்? ஆமாம், இருப்பாங்க. போனால் உங்களோட வீடெல்லாம் பார்க்கலாமா? வீடு பார்க்கலன்னா வீட்டில் ஒருத்தர் இல்லை. மிச்சாக்க அந்த ஒரே இடத்துல இருக்கீங்களா, வேறு வேறு இடமா? எல்லாரும் வேறு வேறு ரூம் இருக்குது, வேறு ரூம். சரி 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 சரி. சந்தோஷமாக இருங்க, போங்க. மகனுடைய வெற்றி ஒரு சந்தைக்கு சந்தோஷமாக போயின்னு சொன்னால் பிள்ளை ஒரு இடத்த ஒரு வெற்றி அடையக்கில் தான் அதில் வரக்கூடிய சந்தோஷம் தான். கட்டாயமா. விடிய பதுளைக்கு வந்தது.
பதுளைக்கு வந்து பிறகு அந்த இது இங்க வரையும் வருமா, பண்டாரவளை வரையும் வருமா? வருமா அப்ப பண்டாரவளைக்கு வந்து பிறகு அங்க நின்று போட்டு பிறகு அங்க இருந்து திருப்பி ஒரு எடுத்து இப்ப அதுல வந்து இறங்கி இப்பதான் இறங்கி அதுல இருந்து காய்ச்சி ரெண்டு போட்டு நிக்கத்தான் நீங்க வந்தீங்க. நானும் வந்துட்டு டவுனுக்கு போறதுக்கு இருந்துச்சு. இந்த உடுப்பை வச்சு போறீங்க. நாங்கள் வேலை முடிச்சுட்டு வந்து நடந்தே வந்தேன். அங்கே நடந்து வந்தேன். நடந்தே வந்து நாளைக்கு நடந்து வந்துட்டு ரெடியாகி பஸ்க்கு போயிடணும்னு வந்தேன். எனக்கு பஸ்ஸை விட்டா திரும்ப பஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்களை விட்டா அப்புறம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் 6 மணி வரைக்கும் யோசிச்சுக்கிறேன். தான் வந்து என்ன செய்யப்படுறாங்க இல்லை தான் யோசிச்சுக்கிறேன். பட் இன்றைக்கு 5:30 இது 5:30 இல்லையா பின்னரம் போற பஸ் இருக்கு. பஸ் உங்களுக்கு இந்த வழியே பஸ் இருக்கு. இன்னைக்கு 4:30 மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பஸ் இருக்கு. இன்னைக்கு பஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த 20 கிலோ பிடிக்கிறீங்களா? நாங்கள் கொழுந்து பறிக்கிறது இல்லை. கொழுந்து தான் பறிப்பாங்க. பெரும்பாலும் அந்த பறிக்க நாங்கள் இந்த புல்லுக்கு மருந்து அடிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு மருந்து அடிக்கிறோம். அந்த மருந்து அடிக்கணும். அந்த 20 கிலோவும் பிடுங்காட்டி அந்த சம்பளம் 1000 வராது. அவங்களுக்கு வராது. எவ்வளவு கிலோ? ஒரு கிலோவுக்கு 50 ரூபா. ஒரு கிலோ 25 100. ரைட். 1000 ரூபா. கண்டாயம் 20 கிலோ இருந்து போனாக்கா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். அதையும் தாண்டி போனாக்க ஒரு கிலோவுக்கு 50 ரூபா படி தருவாங்க. எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இருப்பாங்க. அது புடுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த தோட்டத்துல? தோட்டத்துல வாய்ப்பு உண்டு. அது வந்து குறைதானா கஷ்டம். அந்த அளவுக்கு கொழுந்து இருக்காது. பெரும்பாலும் எல்லா சீசன்ல கொழுந்து இருக்காது. கொழுந்து உள்ள காலத்துல வந்து இருக்கும். இல்லாத காலத்துல போய் பிடுங்க இல்லாது. வெயில் கால சீசன்ல வந்து 10 கிலோ கூட எடுக்கிறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். பண்டைக்கு வந்து பிரச்சனை வெயில பொம்பளாக்கள் தான் கஷ்டம். மழையாண்டாலும் வெயிலாண்டாலும் வேலை செஞ்சதான் காசு போனாதான் காசு. அப்ப ஆம்பளாக்களை விட பொம்பளாக்கு தான் கஷ்டம். அவங்க கட்டாயமா எடுத்தே ஆகணும். நாங்க ஏதாச்சும் செஞ்சுட்டு மழையா இருந்தாலும் நிறுத்தி வரலாம். பொம்பளையாக்கள் ஒன்றும் செய்யலாம். பொம்பளாக்கள் வந்து கட்டாயம் 20 கிலோ எடுத்தே ஆகணும். இப்போ இங்கே இருக்கிறாங்களுக்கு இது மட்டும்தான் ஒரு தொழிலா? தொழில் தான் தொழில், வேற ஒன்றுமே இல்லை. இல்லை மஞ்சமா மட்டும் பொடியம்மா. இப்போ இருக்கவங்க இப்போ இங்கே வேலை செய்ய ஆள் குறை மிச்சம். இப்போ முன்னே 100 பேர் வேலை செஞ்சா இப்போ வேலை செய்கிற வந்து எஸ்டேட்டில் 20 பேர் தான். இப்போ 80 பேர் விதமாக இல்லை. எல்லாம் கொழும்புலாங்க சொந்த கதையை பார்ப்பதான். இதில் வேலை செய்கிற ஆள் குறை. இந்திரஜித்துக்கு வந்து இப்போ எத்தனை வயசு ஆகுது? 22 வயசு ஆகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளை வளர்த்தீங்க? கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களா சந்தோஷமா வளர்த்தீங்களா? இல்லை வாய்ப்பெல்லாம் கிடைச்சதா? இல்லை காசு இதெல்லாம் இல்லை கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகள் வளர்த்தேன். சிந்தையிலேருந்து வளர்க்க கஷ்டப்பட்டு வளர்க்கணும். 4 பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு வளர்க்குவோம். பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நல்லா ஆனால் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் தன் பாட்டிலே தானே ஏற்பாடை பார்த்து போய்த்தார். அது விட்டுதான் அதுதான் கஷ்டத்தை. இப்போ வளமையை யோசிக்கிறது அப்படி தான். வீட்டில் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. கஷ்டம் தெரியும், உணர்ந்து செய்யக்கூடியவங்க. முந்தி வேலைக்கு நீங்கள் உங்களுக்கு முதல் காசு எல்லாம் நிப்பாடுறது முதல்ல எவ்வளோ சம்பளங்கிற ஒரு மாதம் உங்களுக்கு காசா? ஒரு மாசமா? எனக்கு யார் தருவா? மகன் தான் உழைச்சி. மகன் நான் கேட்குற மாதிரி ஒரு 15,000 20,000 காசு போடுவாரு. 10,000 காசு போடுவாரு. 15,000 போடுவாரு. அப்போ நீ போட்டி முடிச்சோன்னா நீங்கள் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் போடணும்னா போடுவாரா? காசு நான் கேட்கல. காசு நல்ல பெரிய பரிசு கேட்கல. அதை விட பரிசு அவர் அந்த இடத்துக்கு போறது எழுபத்துக்குதான் சந்தோஷமான விஷயம். மகன் வெற்றி பெற்று வந்தா இந்த ஊரே கொண்டாடுவான். கட்டாயம் நிச்சயமா எல்லாருமே கொண்டாடுவாங்க. அசானிக்கு பிறகு இன்னும் ஒருத்தருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கட்டாயம் மலையத்துல இது. ஆனா மிகச்சிறப்பா தன் திறமையை வெளிப்படுத்திக்கிறோம். நடுவர்களே எழுப்பி நின்று நேற்று தினம் படிச்சிருக்காரு. வந்து இருந்தபடியா பார்க்க கிடைக்கல. ஆனா பாத்துக்கலாம். வானிலா நீங்க பாட்டு பாடுங்களா? 2 வரி பாடுங்க. சும்மா பாடுங்க. நேற்று மகன் பாடின பாட்டு பாடி காட்டுங்க. பாடுங்க 2 வரி. நீலா நீலா அல்ல நீலா 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 என் தேவி நீலா நீ இல்லாத நான் தேர்ந்தது நீலா 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 அல்ல நீலா. நீங்களும் போட்டிக்கு போகலாம் போல இருக்கு. அது வந்து மகன் சொல்லியிருந்தார் எஸ்பிபியை தான் நான் அப்பான்ட்டு சொல்கிறேன்ட்டு சொல்லி அதை மாதிரி அப்படியா? உங்களை அப்பானே கூப்பிடுது இல்லை? நான் சொன்னேன் இப்போ முதல்ல சொன்னேன் டெடா. நான் சொன்ன விஷயம் சொன்னேன். எல்லாருமே 4 பேருமே டெடா தான் கூப்பிடுவாங்க. டெடான்னு அப்பா அம்மா மட்டும்தான் அம்மா கூப்பிடுவாங்க. என்னை அப்பான்னு கூப்பிடல. அதை வச்சு கவலைப்படுங்க. என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க? அதை பற்றி நான் வச்சு கவலைப்படலை. அப்பான்னு கூப்பிடாதது மட்டும்தான். வேற மற்ற அங்கீகாரம் எல்லாம் இருக்குது. பாடிக்கொண்டிருப்பார். ஆமா, அதே தான். வேற பாட்டு பயிற்சியில் போனவரா இல்லை இயற்கையிலே? அந்த பாட்டு பயிற்சி எங்கேயும் போகல. இந்த காணொளி மூலமா உங்களோட மகன் செலவுல பார்க்கலாம். பார்த்தா மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க?
என்ன சொல்கிறேன், என்னோட ஆசீர்வாதம் இருக்குது, எப்பயுமே இருக்கும். நல்லா பாடுங்க, அதுதான் நான் மகனுக்கு சொல்கிறேன். அப்போ எப்போவுமே மகனுக்காக காத்திருப்பேன். கட்டாயம் நிச்சயமாக உங்களுக்காக காத்திருக்கோம், நாங்கள் காத்திருக்கோம். எப்போ போய் நேராக பார்க்க போகிறீங்களா? போவோம், கிட்டத்தில் போவோம். மகனுக்கு சொல்லாமல் போவோம். மகனும் சொல்லாமல் போனவர், நாங்களும் சொல்லாம தான் போவோம். சரி, மகனுக்கு சொல்லாமல் போவோம். நீங்கள் செஞ்ச வரைக்கும் நாங்களும் செஞ்சு காட்டுறோம். ஆயிட்டா சரி நன்றி ஐயா. நீங்கள் இடம் தந்தா மட்டும் காணும், சாமான எல்லாம் கொண்டு வந்து நல்லா இருக்கு. நம்மளோட ஊரில் இப்போ எரியுது. அதாவது இங்கே வந்து அவங்க 40 இல்லாமல் போகுது. அங்கே இருந்து நான் இங்கே போகிறேன்னு சொல்ல, எங்கே ஏன் போகிறீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கான வைக்காதான் கொஞ்சம் குளிர பார்த்துட்டு இங்கே வந்துட்டு சொன்னார். நான் இங்கே தான் வந்துன்னு சொல்லலை யாரு. நல்லா இருக்கேன், நல்ல ஊரே உண்மையா, நல்ல குளிர் காற்று. அதான் மழை, இந்த இயற்கை அழிவுகள், இந்த சம்பள பிரச்சனைகள் தானே. சரி, சந்தோஷம். இன்னும் பரவாயில்ல, திரும்பி நாங்கள் இது பஸ்ஸுக்கு வரும், போயிட்டு வரும். அதனால் நாங்களும் தப்பிட்டோம், வழியே போவோம். கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தபடியாக நீங்கள் வந்துட்டோம். சரி, இப்போ சந்தோஷம். சரி, ஓகே. இந்த ஊரா? அந்த முகாமில் தான் இருக்கேன். அந்த சந்திரன் ஒரு படியும் பாட்டு பாடி இந்தியா போனாரா? இந்திரஜித்தா? சந்திரன் சொல்லிவிட்டாங்க அதுக்கு தெரியுமால? எப்படிப்பட்ட ஆள்? மகன் உங்களோட தம்பியிட மகன். தம்பியிட மகன். சொன்னால் சொந்த தம்பி இல்லை. எங்கே போனவர் அவர்? இந்தியாக்கா? ஏன்? ஸ்ரீதமிழ்ல என்ன செய்யறாரு? அங்கே பாடுறதுக்கு. பாட போயிட்டாரா? எடுத்துட்டாங்களா அவரை? எடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகியிருக்காரு. எப்போ நடந்தது இது? இது நேற்று 2வது பாடு பாடினாரு. பாடினவரா? அப்போ ஒரு பாட்டு முடியும் 2வது பாட்டு பாடுறது வந்துட்டா? நீங்கள் பார்க்கலையா? என்னத்தில் பார்த்தீங்க நீங்கள்? எனக்கு தெரியாது. டிவியில் பார்த்தேன். அப்படியா? சந்தோஷமா ஆள் போனது? சந்தோஷமா? பெரிய சந்தோஷம். ஊரில் எப்படி மகிழ்ச்சி? உங்களோட புறாமகன் என்ன அவர்? உங்களோட தம்பியோட மகன்டா புறாமகன் தானே? என்ன எப்படி ஆள்? சின்ன நல்லா படிக்கும், விளையாட்டு, அது பாட்டு எல்லாத்துலேயுமே கட்டிக்காரரு. ஆனால் அவங்க அப்பாவும் இவரும் தோட்டத்தில் வேலை செய்வாங்க. அப்பா உள்ளுக்கு இருந்து பாட்டு பாடுவார், இவர் வெளியேருந்து பாடிக்கிட்டு இருப்பார். அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சு அவங்களோட அப்பா பாடுவார், இவர் வெளியிருந்து பாடிக்கொண்டு வெளியே பாடி. அப்படி எத்தனை வயசுல எல்லாம் நடந்தது? இதெல்லாம் சின்ன வயசுலேயே நடந்துச்சு. அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இசைன்னா அவருக்கு ஒரு குணமான ஒன்று தான். அப்போ நீங்கள் அப்போ பார்த்து யோசிச்சிங்களா இவெல்லாம் பாடுவான், இந்தியா போவான், அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி? அப்படியெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இப்போ போனது கூட எங்களுக்கு தெரியாது தானே. போனா உங்களுக்கு தெரியாதா? சொல்கிறீங்களா அப்போ அங்கே போய் பாடுறான்னு? உங்களுக்கு தெரியாதுன்றீங்க. போனது பிற்பாடு தானே தெரியும். யார் சொன்னது? இங்கே போனது பிற்பாடு தான் அவர் அப்பா சொன்னார். என்னன்னு சொன்னார்? இப்படி மகன் எங்கே போயிருக்காருன்னு சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் போய்த்தார் அப்படின்னு சொன்னார். பாட்டை பார்க்கல, இங்கே இருந்து உங்களோட புறாமகன் நீங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளை அங்கே போய் பாடைக்கல, எப்படி இருக்கு? கண்ணீர் தாயாமல் இருக்குது. இப்போ நமக்கு கொடுத்து வைக்கல தானே. அவரை மட்டும் பாட மாட்டார், அவரோட அப்பா பாடுவார், அவரோட ஆட்சி பாடுவாங்க. ஆட்சின்னு சொன்னால் அப்பா விட்டு அம்மா, அப்பா அம்மா அவங்கள்லேருந்து தான் இந்த பாட்டை அவருக்கு வந்தது. திறமைசாலி ஒருத்தர் தான் சொல்லுது. என்ன சொல்ல போகிறீங்க ஆளுக்கு? வெற்றியோட திரும்பி வரணும், அவ்வளோதான் எங்களை வாழ்த்துக்கள். அப்படியா? சொல்லா போகிறது கோவம் இல்லையா? சொல்லா போகிறது எப்படி கோவம் இல்லை? அது கோவம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவரோட முயற்சியால் தானே அவர் போனார். வெற்றியோட திரும்பி வந்தாலும் காணும். என்ன மாதிரி கொண்டாடுவீங்களா பெருசா? அசானிய மாதிரி அதை விட சிறப்பாகவே கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் எப்படி கடவுள் எப்படி விட்டுருக்காருன்னு சொல்லி. அப்போ என்ன கூப்பிடுவீங்க? வேற வாங்க, எல்லாருமே வாங்க. நீங்கள் நேற்று வந்து சேனலில் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்களே எல்லாத்தையும் வர சொல்லி பெருசாக செய்வோம். எனக்கு என்னென்னு சொல்லுவீங்க? வேற சொல்லி நீங்கள் எனக்கு என்னென்னு சொல்லி உங்களோட நம்பர் இருக்குது தானே, வாட்ஸ்அப் நம்பர் தந்துட்டு போவீங்க தானே. அப்போ அது அடி சொல்லுவீங்க. வெங்க ஒழிக்கிட்டாச்சு. நான் வந்து பண்டாரில் வேலை செய்கிறேன். அப்போ வேலைக்கு போகிறீங்க? வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தேன்னா வந்துட்டு திரும்ப போகிறேன். கொழும்புக்கு ஹைரன் இருக்கனால போகிறீங்க. வாழ்க்கை என்ன சந்தோஷமாக இருக்காங்க இல்லை என்ன மாதிரி? வாழ்க்கை சந்தோஷம். நீங்கள் போய் தான் பார்க்கணும். ஏன் அப்படிதான்? பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்க உங்களுக்கு? கட்டியிருக்காங்க. பெரிய வீடு மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. தான் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது பத்தாது. எத்தனை இருக்குங்க இப்போ அந்த மாளிகையில்? மாளிகையில் ஒரு 71 குடும்பம் சிலிப்போக்கில் இருந்தால் இப்போ 50 குடும்பம் இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் வீட்டுக்கு கூலிக்கு வீடு வாங்கி போயிட்டாங்க. வருமானம் உள்ளவங்க போனாங்க, வருமானம் இல்லாதவங்க இதுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறீங்க, வருமானம் இல்லைன்றீங்க. வேலைக்கு போகிறீங்க, வேலைன்னு சொன்னால் அள்ளி கொடுத்துட்டு போகிறாங்க, நான் கிள்ளி தான் கொடுக்குறேன். சரி, யோசிக்காங்க. ஒன்றுமே இல்லை. வெற்றியோட இந்திரஜித்துக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி இந்த மக்களுக்கு கிடைக்கணும்.
நன்றி ஐயா. இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து வந்து எங்களோட இந்திரஜித் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துக்கு போகிற வீடு அதாவது வந்து தேயிலை தோட்டத்தோடு இருக்கிற ஒரு இந்த மண் சரிவால் தாங்க தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்ட இடத்துக்கு போகிற பாதை தான் இது. சொல்லப்போனால் உண்மையான ரோட்டும் இல்லையா இன்னைக்கு 2 இடத்துக்கு போகிறதுக்கு. அதான் மாக்காந்தேன்னா மா கிடக்கா உங்கள்கிட்ட மா இல்லையா இந்த பேர் அப்படி அட மாக்கந்து நினைச்சு மா வச்சுக்கிறபடியா மாக்கந்து பூனாக்களை மாக்கந்து. முதலங்க இருந்த நீங்க நாங்கள் கவலைகளை சிரிப்பு அந்த விழுந்த அது அங்கே இங்க ஒரு படிய வந்து பாட போனோம்னா தெரியுமே அவன் அந்த பொடியோட அண்ணா என்ன பேர் ஆளு? இந்திரஜித். இந்திரஜித்தா? சந்திரன் சொன்னாங்க சந்தியில. இந்திரஜித். இந்திரஜித்தா? எடுபட்டாரா? எடுபட்டாரா? பாத்தீங்களா? எப்படி ஆள்? நல்லா படிக்கணும். இந்த மாதிரி தங்கமான படிக்கணும். உங்க மாதிரி தங்கமான படிக்கணும். என்ன மாதிரி? போய் சொல்லக்கூடா. சின்ன படிக்கணும். உங்களை விட சின்ன படிக்கணும். நான் சின்ன படிக்கணும் தானே. நீங்க சின்ன படிக்கணும் தான். நாங்கள் எல்லாம் பொடியன் எல்லாம் ஒரு இடத்துல இருந்தவங்க தான். எது பொடியன் எல்லாம் இந்த இவருக்கு வந்து அவரோட தம்பி அதில் நிற்கிறவர். ஆமாம். நீங்கள் வேலைக்கு போயில? நாங்கள் எல்லாம் வேலை இப்போ வீட்டில் இருக்கோம். வேலை போயில எல்லாம் வீட்டில் இருக்கோம். சிரிப்பில் பாதிக்கப்பட்டு வந்து இங்கே தான் இருக்குது. சரி சரி. எல்லாரும் கீழே போய் குழப்படி செஞ்சீங்களா? முடிய கீழே போயில்லையா நீங்கள்? பள்ளிக்கூடம் போனீங்களா அன்றைக்கி? இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை. ஏன் இல்லை? லீவ். லீவா? ஏன்? ஸ்கூல் லீவ் கொடுத்தாங்க. நீங்கள் பள்ளிக்கூடம் போயிடலன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு எத்தனை வயசு உங்களுக்கு? 18 வயசுக்குள்ளே பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லி இப்போ பள்ளிக்கூடம் போகாதபடியாக உங்களை கூட்டி வச்சு சொல்லி அதில் வந்து நிற்கணும். வாங்க வாங்க கைதான் கூட்டி வச்சு சொன்னவ வாங்க. எங்கே விட்டுறாப்பா? அப்பா சடங்கு போயிட்டாரு. அம்மா கொழும்புல. நீங்களா மூத்த பிள்ளை விட்ட? கடைசி பிள்ளையா? முதல்ல எல்லாம் கொழும்புல இருக்காங்க. எல்லாரும் கொழும்புலையா? ஒரு அண்ணன் பஸ்ஸில் வேலை செய்கிறார். மத்தண்ணா இந்தியாவில் ஒரு அண்ணன் கொழும்புல. இந்தியாவில் என்ன செய்கிறார்? அண்ணா பாட்டு படிக்கிறாரு. பாட்டு படிக்கிறாரா? என்ன படங்களை படிக்கிறவரா இல்லை சரிகம்பால பாட போயிருக்காரா? எப்போ போனவர்? அவர் போய் ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் இருக்குமா? சொல்லிட்டா போனார் உங்களுக்கு? போகிறப்ப தெரியும். போகிறதுக்கு முதல்ல தான் தெரியும். போகிறதுனால உங்களுக்கு சொன்னவரா? அப்பா அம்மா சொல்லிட்டா போனவர்? பாட வலிக்கிட்டாரப்பா? அங்கே பாடுறாரா? எத்தனை பாட்டு பாடினவர்? இப்போ நிறைய பாட்டு பாட்டியிருக்காரு. 2 தடவை காட்டியிருக்காங்க. நிஜம் காட்டே இல்லை, ஒழிச்சு வச்சுக்கிறாங்க என்ன? உங்களை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகாதபடியா? வாங்க. எங்கே வீடாக்கு? பாப்பா வீட்டு யார் நிற்கிறாரு? நீங்களும்? அக்கா இருக்காங்க. பாப்பா வீட்டு போய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம் நினைக்காங்க. நம்பர் இந்த ரூம்ன்ற நம்பர் நினைக்காங்க. ஒரு ஆளோட வீட்டு நம்பர் தான் இது 38. ஒரு ஆளோட வீடு. இப்படி ஒரு சிறிய வீட்டு தான் இவன் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இந்த இது அடுத்த ஆளோட வீடு. மெட்டாவிட்ட வீடு அது நான் காட்டுறேன் பாருங்க. இதான் நீங்கள் இருக்கிற வீடு. இப்போ பார்க்கலாமா? அக்கா இது என்ன வீட்டுன்னு ஒரு ரூமா இல்லை இதுதான் வீடா? இதுதான் வீடு. வீட்டை எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க? மண்சரிவால் இங்கே வந்திருக்கிறீங்க. ஓகே. மண்சரிவு எப்போ நடந்த? 2023 வந்துச்சு. அப்போ நீங்கள் வீட்டு இருந்த நீங்கள் வீட்டெல்லாம் முடிஞ்சு விளையாக்க நீங்கள் உள்ளுக்கு இருந்தீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தீங்க. ஒருத்தருக்கும் ஒரு சேதம் இல்லையா? தப்பிட்டீங்க. தப்பி இங்கே வந்தீங்க. சரி ஓகே. இப்போ இந்த வீட்டை எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர். இப்போ 4 பேர் நீங்கள் இருக்கிறீங்க இந்த வீட்டை. ஓகே. அப்போ இது சமைக்கிறது சாப்பிட்ற எல்லாமே இங்கே தான். சின்ன டிவி இதுகள் இருக்குது. இப்போ அண்ணா வந்து போனப்போ உங்கள்கிட்ட சொன்னவர் தான் பாட போன போகிறதுக்கு முன்னாடி தான் சொன்னவர். அப்போ இப்போ அண்ணா டிவியில் பார்த்தா எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கா? வேறு ஆக்களையும் வந்து சொன்னவே அண்ணா பார்த்துட்டு எல்லாருமே சொல்லலை. சரி. இதுக்கு நான் சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் ஓகே. குளிக்கிறது இதெல்லாம் வந்து மேலிடம் இருக்குது. புது வீடு இப்போ போவீங்க? கட்டி கொடுத்தோன்னே போவீங்க. கட்டுறதுக்கான வேலையில் நடக்குதா? சரி ஓகே. நான் இந்த டிவியில் செய்யுமா? இதுலேயே அண்ணா பார்க்குறேன். நீங்கள் சேட்டலைட் இல்லை. அப்போ அண்ணா பார்க்குறேன்டா வேறு இடத்த போகணும். எல்லோரும் போவீங்களா? வீட்டு ஊர் இந்த இதில் எல்லோரும் போவீங்களா? இல்லை எல்லோரும் போவீங்க. எல்லா இடம் சேர்ந்து போய் பார்க்க போனீங்க.
அண்ணா எத்தனை பாட்டு பாடினவர்? நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இப்போ டிவியில் பார்த்துட்டு 2 பாட்டு தான். 2 பாட்டு தான் டிவியில் பாட்டிருக்கிறாங்க. ஓகே. என்ன எப்படி எல்லாருமே என்ன சொல்லிச்சு நான் பார்த்துக்க? சந்தோஷமாக பட்டாங்க. சந்தோஷமாக மலையத்துலேருந்து இன்னொரு ஆள் போயிருக்கிறான்ட்டு. அண்ணாவோட கதைக்கிறீங்களா? அண்ணா பார்க்க போயில இப்போ? அப்போ எப்போ போகிற? தெரியல. என்ன அண்ணா அங்கே எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை போயிருக்க தெரியலன்றீங்க. போகணும் என்ன? சரி, நன்றி. பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு. இதில் டிவி, இங்கே மணி சமைக்கிறதுமே இங்கே தான் பக்கத்தில் கிச்சனும் இருக்குது. அதோட ரூம், உடுப்புகள், மற்ற புத்தாங்கொப்பி எல்லாமே ஒரே இடத்தான் இருக்குது. இதில் இவ்வளோ தான் இந்த வீடு. 4 பேர் தங்கக்கூடிய ஒரு வீடு. இந்த 10க்கு 10 அறை தான்.